Hi everyone. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் மேஜர் லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆர் ஜமீன்தாரி சிஸ்டம், ரோத்வாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம். ஸோ இந்த 3 லேண்ட் ரெவ்யூ சிஸ்டம்ஸாக மேஜர் லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸாக இருக்குது. ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிட்வீன் ஜமீன்தார் அந்த கம்பெனி. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஜமீன்தாருக்கும் உள்ள கான்ட்ராக்ட் தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். It was introduced by Lord Cornwallis in 1793 with assistance of John Shore. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் 1793 வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஜான் ஷோர். இனிஷியலாக இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில், அதுக்கப்புறமா பீகார் ஒரிசாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது ஃபார்மர்ஸோட லேண்ட்ஸை ஜமீன்தார்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க அங்கே வர லாபம், டேக்ஸஸ், ரெவென்யூஸ் எல்லாம் ஜமீன்தார்ஸ் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தரணும். ஸோ இதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ ஒவ்வொரு லேண்ட் ஃபார்மர்ஸ்கிட்டையும் லேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அதோட ஓனராக யார் மாறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸாக மாறிட்டாங்க. ஸோ இனிஷியலாக பெங்காலில் இருக்குது, அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் ஒரிசாலையும். ஸோ ஜமீன்தார் மீன்ஸ் ராஜாஸ், தாலுக்தாஸ். ஸோ அங்கே இருக்க ராஜாஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகல் எம்பரரில் இருக்க ராஜாஸோ இல்லை தாலுக்தாஸோ ஓனர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. தே வேர் ரெஸ்பான்சிபிள் டு கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ அண்ட் பேமெண்ட் ஆஃப் ரெவென்யூ டு த கவர்மெண்ட். ஸோ அமௌண்ட்டை, அதாவது ரெவென்யூ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறோட வேலை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸோட வேலையாக இருந்திருக்கு இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில். ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுனா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜமீன்தார்ஸ் கிட்ட. ஸோ லாங் டேர்ம், ஸோ இத்தனை இயர்ஸ்க்கு தான், இயர் டு இயர் மாறிட்டே இருக்கும், 30 இயர்ஸ்க்கு அப்படின்லாம் சொல்ல ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. Supposed to be 10/11 in which 10 units should be paid to the government and 1 is kept with zamindars. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வர ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வர லாபத்தை 10 யூனிட்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ 11 யூனிட்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் 10 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஜமீன்தார்ஸ்க்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தந்துடணும். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். ஸோ மீதி 1 யூனிட் பார்த்திங்கன்னா ஜமீன்தார்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. So if the zamindars fail to pay the money on the date, the government will take action like seize the land and the lands will be sold to highest bidder. சப்போஸ் ஜமீன்தார்ஸ்க்கு அந்த அமௌண்ட் கட்ட முடியல, அந்த அவங்க குறிப்பிட்ட டேட்குள்ளே கட்டிடணும் கவர்மெண்ட் கிட்ட. சப்போஸ் அது கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்ட்ஸை ஜமீன்தார்ஸ் கிட்ட சீஸ் பண்ணி அதை இன்னொரு ஜமீன்தார், அதை ஹையஸ்ட்டாக யார் பிட் பண்ணுறாங்களோ, ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்ப்போம். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா with the implementation of permanent settlement the condition of the peasants improved a lot and their fields began to produce high crops. ஸோ இங்கே என்னென்னா பீசன்ஸ்க்கு நல்லா நிறைய மகசூல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, ரிச் க்ராப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஜமீன்தார்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா நிறைய மகசூல் கிடச்சதுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேண்ட்ஸில். லைக் ஹைப்ரிட் சீட் கொண்டு வரது, நிறைய உரங்கள் கொண்டு வரது, ஃபெர்டிலைசர்ஸ், வேறு சம் டெக்னாலஜிஸ்லாம் ஜமீன்தார்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறையா க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதானே அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் ரிச் க்ராப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, நிறைய மகசூல் கிடைக்க ஆரம்பிச்சிது. Improvement in agriculture also influenced the trade and commerce of the country. As a result of this round progress, the province of Bengal became the most prosperous one. ஸோ அதில் வர அமௌண்ட் லாபத்தை ட்ரேட் அண்ட் காமர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம பெங்காலோட வளங்கள் நிறைய அதிகமாச்சு. ஸோ பாஸ்பரஸ் சிட்டியாக மாறிடுச்சு பெங்கால் பார்த்திங்கன்னா. It was also relieved from the famines. Economics property of Bengal helped the rise of art and literature in the way education and culture developed in Bengal. ஸோ அதில் ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எஜுகேஷன்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ எக்கனாமிக்ஸில் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து மெரிட்ஸாக சொல்கிறாங்க. க்ராப்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால வந்து பாஸ்பரஸாக இருந்துச்சு பெங்கால். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்லலாம் வந்து பெங்கால் மக்களோட இது வந்து ரைஸ் ஆச்சு. அவங்களோட கல்ச்சர், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகரிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. The government of the company was benefited a lot by the permanent settlement. The political advantages of the English made the settlements almost significant. All the landlords who became the owners of the land felt obliged to the English government and became its true supporters at the time of revolt. Owing to the liberal view of the government, the separate category was formed and they began to earn ample of money without any effort or labor. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து 1857 ரிவோல்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரிவோல்ட் அப்போ வந்து இந்த ஜமீன்தார்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு சோல்ஜர்ஸ்க்கோ சரி இல்லை நேஷ்னலிஸ்ட்டுக்கோ சரி இவங்க வந்து இந்த ஜமீன்தார்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஸோ அங்கே வந்து 1857 ரிவோல்ட் அப்போ இந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து அந்த ரிவோல்ட் வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவாக தானே இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு மெரிட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஜமீன்தார்ஸ்கிட்டையும் வந்து லிபரலாக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. இவங்களும் ஜமீன்தார்ஸ் வந்து ஆம்பிள் மணி வந்து நிறையா மணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை உட்காந்த இடத்துலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தரோட லேண்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த லேண்டில் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ஸோ உட்காந்த இடத்துலேயே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு எஃபர்ட்லெஸ் மணி லெண்டராக மணி கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்கு வந்து. ஸோ ஸ்டேபிள் இன்கம் கிடைக்குது. ஸோ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இல்லையா, மாதம் வந்து ஸ்டேபிள் இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரெடியூஸ்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெடியூஸ்டு எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே வந்து ஜமீன்தார்ஸ்க்கு வந்து போட்டுடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ரெவென்யூ கலெக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜமீன்தார்ஸே வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எதுவுமே ஏற்படலை. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கம்மியாக தான் செலவாச்சு. மோர் இன்கம் டு ஜமீன்தார்ஸ் வந்து லாயல் கிளாஸ்க்கு அவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்க ட்ரேட் காமர்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு லாயல் கிளாஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி வாஸ் லூசர் இன் லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்மில் போட்டதுனால வந்து கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து லூசராக தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து 10/11 சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து சப்போஸ் வந்து ஃபுட் க்ராப்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதிக மகசூல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வரும். +1 நிறைய சர்ப்ளஸ் அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்லாம் யாருக்கு போச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜமீன்தார்ஸ்க்கு தான் போச்சு. ஏன்னா அவங்க லாங் டேர்ம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக போட்டாங்க இல்லையா? ஸோ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் போட்டதுனால இப்போ சப்போஸ் 10,000 தான் கொடுக்கணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 கொடுத்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள். மீதி இப்போ அடுத்த ஸோ மறுபடியும் வந்து மகசூல் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த இடத்துல வந்து 15,000 வரும்போது வந்து அந்த 5,000 வந்து ஜமீன்தார்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 10,000 மட்டும்தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாச்சு. ஸோ இந்த லாங் டேர்ம் போட்டதுனால வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் போட்டதுனால வந்து ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் ஃபெயிலியர், ஃபெமைன் ஏதாவது வந்து வெள்ளம் வந்துருச்சு, புயல் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து க்ராப்ஸ் வந்து சரியாக ப்ரொடியூஸ் பண்ணாதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து மகசூல் கம்மியாகும்போது அந்த நஷ்டத்தையும் வந்து ஜமீன்தார் சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த சர்ப்ளஸையும் வந்து ஜமீன்தார் சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ லாப சர்ப்ளஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜமீன்தார்ஸ் தான் எடுத்துப்பாங்க. நஷ்டம் வந்தாலும் ஜமீன்தார்ஸ் தான் ஏற்றுக்கணும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் வந்து கவர்மெண்ட்டுக்கு தந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபார்மர்ஸ் வாஸ் அ லேண்ட் ஓனர்ஸ் நவ் பிகம் டெனன்ட்ஸ் டு their ஓன் லேண்ட். ஸோ ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொந்த நிலத்துக்கே வந்து டெனண்ட்டாக ஆக வேண்டிய நிலமை வந்துச்சு இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால. ஸோ லாங் டேர்ம்ன்றதுனால தான் இதுக்கு வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ற பேர் வந்துச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் அண்ட் லாங் டேர்ம் போட்டதுனால தான் இதுக்கு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பேர் வந்திருக்கு. Absentee landlords, zamindars went to urban areas to amenities, so they appointed revenue collectors in rural areas, they exploited farmers. ஸோ
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜமீன்தார்ஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் நிறைய மணி வந்துருச்சு இல்லையா, ஸோ அவங்க வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து சொகுசான வாழ்க்கையை தேடி போக ஆரம்பிச்சிட்டதுனால இந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து ஒரு ரெவென்யூ கலெக்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கீழே அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெவென்யூ கலெக்டர்ஸ் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து மணி கொடுத்துடணும், இல்லைனா வந்து உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன், அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார்மர்ஸை வந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லேண்ட்லார்ட்ஸ் லெஃப்ட் ஆன் ஃபெயிலியர் ஆஃப் பேமெண்ட் ஜாட்டட் ஸ்கீம். ஸோ ட்ரெடிஷ்னல் இப்போ வந்து ஃபெயிலியர் இப்போ வந்து கரெக்டாக நான் இந்த ஜமீன்தார் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக பே பண்ணிடணும், அந்த டைமில் வந்து பே பண்ணிடணும். ஸோ அந்த டைமில் வந்து பே பண்ண முடியாத சமயத்தில் வந்து ஹையர் பிட் ரேட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நிலத்தை மறுபடியும் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் லேண்ட்லார்ட்ஸ் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஜோட்டிடாஸ், அவங்களும் வந்து ஜமீன்தாரிஸ் தான், ஜோட்டிடாஸ் அப்படின்றவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்தவங்க வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இல்லை அப்புறமா கொடுத்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த ஜோட்டிடாஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ இந்த 10/11 யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து யார் கடைசியில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் தான் கடைசியில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம். ஏன்னா இது லாங் டேர்ம் போட்டதுனால வந்து ஃபெயிலியர், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அண்ட் லாங் டேர்ம்ன்றதுனால இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரௌத்வாரி சிஸ்டம். இந்த ரௌத்வாரி சிஸ்டம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் அப்படின்றவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லேயே வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தாமஸ் முன்ரோ இன் 1820. ஸோ இங்கே வந்து எந்த இன்டர்மீடியேட்டிவ்ஸும் கிடையாது. அங்கே வந்து ஜமீன்தாரிஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து எந்த ஒரு இன்டர்மீடியேட்டர்ஸும் கிடையாது. ஸோ டேரெக்டாக கல்டிவேட்டர்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் ரியாட்ஸ் கிட்டேருந்தே டேரெக்டாக வந்து கம்பெனி ஆஃபீஸர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அமௌண்ட்டை வந்து. ஸோ இன்ட்ரடியூஸ்ட் இன் மெட்ராஸ். ஸோ ஏன் வந்து மெட்ராஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜமீன்தாரிஸ் வந்து கிடையாது. ஸோ அங்கே ஜமீன்தாரி சிஸ்டம் மெயினாக எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் பெங்கால், பீகார், ஒரிசாவில் தான் இருந்திருக்கு. ஸோ மெட்ராஸ் ப்ரொவின்சஸில் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரௌத்வாரி சிஸ்டமை. ஸோ லேட்டர் இன் பாம்பே பிரசிடென்சி. ஸோ பாம்பே பிரசிடென்சிலையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Because zamindars were absent in Madras provinces, made periodical revision of land review or their own will. இங்கே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே பண்ண தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ரௌத்வாரி சிஸ்டமில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு லாங் டேர்ம் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ மாற்றவே முடியாது, ஃபிக்ஸ்டு இன்கம் லாங் டேர்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இயர்லி பீரியாடிக்கல் ரிவிஷன் பண்ணுற மாதிரி மாற்றி அமைச்சிருந்தாங்க. இந்த சிஸ்டமில் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாற்றிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு 10 years கழித்து மாற்றிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ கல்டிவேட்டர் ஹேஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் கவர்மெண்ட். ஸோ கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து டைரக்ட் கான்டாக்ட் இருந்துச்சு, எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அண்ட் ரியாட்ஸ் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு பீசன்ஸ்கிட்டையும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து ஹியூஜ் டாக்ஸேஷன், இங்கேயும் வந்து ஃபார்மர்ஸை போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, இனி ஹியூஜ் டாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரைட் டு என்ஹான்ஸ், அதாவது வந்து அந்த ரிவிஷன் பண்ணிக்கலாம் லேண்ட் ரிவ்யூன்னு வந்து இதுக்கப்புறம் நீ இந்த மந்த் 10,000 தரீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீ 12,000 தரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதாவது வந்து இப்போ லாஸ் ஏதாவது ஏற்படும் போது கம்மியாக வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதிக ஹை க்ராப்ஸ் இருக்கும் போது அதிகமாக தரணும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ரிஜிட் கலெக்ஷன், இங்கேயும் வந்து பயங்கரமாக வந்து நம்ம ஃபார்மர்ஸை வந்து டார்ச்சர் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. எப்படி வந்து அங்கே வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை ஜமீன்தார் சிஸ்டமில் கலெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஜமீன்தார்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். ஸோ அங்கே பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அங்கே மல்டிபிள் ஜமீன்தார்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு ஜமீன்தார்ஸ் இருக்காங்க. அவங்களாம் கலெக்ட் பண்ணி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தந்தாங்க.
ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு பிக் ஜமீன்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்லாம் போய் அமௌண்ட் வந்து கொடுத்துட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்துலேயும் வந்து யார் எஃபெக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்மர்ஸ் தான் வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மஹல்வாரி சிஸ்டம். ஸோ மஹல்வாரி சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லி வில்லியம் பென்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹால்ட் மெக்கன்சின்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் இந்த மஹல்வாரி சிஸ்டத்துக்கு வந்து பாயினியராக இருந்திருக்கார். அவரோட ஐடியா தான் இது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஐடியா வந்து ரிவைஸ் பண்ணி லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நிறைய புக்ஸில் வந்து இருக்குது. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் லார்ட் வில்லியம் பென்டிக், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1828 to 1835 introduced the Mahalwari system of land review in 1833. ஸோ 1833 வந்து லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ரிவைஸ் பண்ணி ஏற்கனவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஹால்ட் மெக்கன்சி. அதை வந்து ரிவைஸ் பண்ணி லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து 1833 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், ஆக்ரா, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், கேன்ஜெட்டிக் வேலி, பஞ்சாப் எக்ஸெட்ரா. This had elements of both zamindari and Ryotwari system. இது வந்து மிக்ஸ்டாக இருந்துச்சு. மஹல்வாரி சிஸ்டம் வந்து போத் ஜமீன்தாரி சிஸ்டம் மாதிரியும் இருந்துச்சு, ரவுத்வாரி சிஸ்டம் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ மஹல்வாரி சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் தான் வந்து மஹல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து டேக்ஸஸ் வந்து வில்லேஜ் ஹெட்மேன் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து ஒரு ஹெட்மேன் மாதிரி இருப்பார். அந்த ஹெட்மேன் வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து தர மாதிரி இந்த மஹல்வாரி சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வில்லேஜ்ன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து ஒரு ஹெட்மேன் இருப்பார். அந்த ஹெட்மேன் வந்து கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரெவென்யூ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து தருவார். The system was divided the lands into mahals. Sometimes a mahal was constituted by one or more village. ஸோ மஹால்னா வந்து வில்லேஜ், ஒரு ஒன் வில்லேஜும் இருக்கா, 2 வில்லேஜும் இருக்கலாம், இல்லை நிறைய வில்லேஜஸ் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். The tax was assessed on mahal. ஸோ அந்த மஹாலை பேஸ் பண்ணி இருந்துச்சு டேக்ஸ் வாங்குறது. ஈச் இண்டிவிஜுவல் ஃபார்மர் கேவ் ஹிஸ் ஷேர். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபார்மரும் வந்து ஷேரை வந்து வில்லேஜ் ஹெட்மேன் கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஹியர் ஆல்சோ ஓனர்ஷிப் ரைட்ஸ் வேர் வித் த பீசன்ஸ். ஸோ இங்கே வந்து பீசன்ஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட தான் ஓனர்ஷிப். லேண்ட் வந்து இங்கே வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கு. ரவுத்வாரி சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கும். பெர்மனன்ட் செட்டிலில் மட்டும்தான் வந்து லேண்ட் வந்து ஜமீன்தார்கிட்டே இருந்திருக்கும். அங்கே வந்து ஃபார்மரை வந்து டெனன்ஸாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். சொந்த நிலத்துக்கே வந்து டெனண்ட்டாக இல்லாமல் ஓனராக தான் இருந்திருக்காங்க ரவுத்வாரி சிஸ்டம்லேயும் மஹல்வாரி சிஸ்டம்லேயும். ரெவென்யூ வாஸ் கலெக்டட் பை த வில்லேஜ் ஹெட்மேன் ஆர் வில்லேஜ் லீடர்ஸ், லாம்பரடார். ஸோ அவர் பேர் வந்து லாம்பரடார்னு சொல்கிறாங்க. திஸ் சிஸ்டம் வாஸ் கால்டு மாடிஃபைடு ஜமீன்தார் சிஸ்டம் பிகாஸ் வில்லேஜ் ஹெட்மேன் பிகம் விர்ச்சுவலி ஜமீன்தார். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஜமீன்தாரி சிஸ்டம் மாதிரி தான் வந்து இங்கேயும் இருந்திருக்கு. இங்கே வந்து என்னென்னா வந்து வில்லேஜ் ஹெட்மேன் வந்து ஜமீன்தாராக மாறிடுறாரு. அங்கே வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ராஜா தாலுக்தாஸ் வந்து இருந்திருக்காங்க. இங்கே வந்து வில்லேஜ் ஹெட்மேனாக வந்து ஜமீன்தாராக இருந்திருக்காரு. ஸோ இங்கே மொத்தம் 3 சிஸ்டம்லையும் யார் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்மர்ஸ் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்லேயும் சரி, ரவுத்வாரி சிஸ்டம்லேயும் சரி, மஹல்வாரி சிஸ்டம்லேயும் சரி. ஸோ எப்படி அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டே தான் இருந்திருக்கு. எப்படியோ ஒரு வகையில் ஒரு சிஸ்டம் மூலமாக இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால. ஸோ 3த்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜமீன்தார்ஸாக இருக்காங்க. ரவுத்வாரி சிஸ்டமில் பார்த்திங்கன்னா வந்து கல்டிவேட்டர்ஸே வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட. இங்கே வந்து மஹல்வாரி சிஸ்டமில் வந்து வில்லேஜ் ஹெட்மேன் வந்து ஜமீன்தாராக இருக்கார். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 10/11 யூனிட்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஸோ மஹல்வாரி சிஸ்டம் வந்து ஹாட் மெக்கல்சின் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை ரிவைஸ் பண்ணி தான் வில்லியம் பென்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மஹல்வாரி சிஸ்டம் இன் 1833. ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்தெந்த ப்ரொவின்சஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.